யூடியூப்பில் என்ன தான் பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரேடிங் புரியாது. காசு கொடுத்து கற்றுக்கணும்னு நினச்சாலும் உங்களால் கற்றுக்க முடியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் ட்ரேடு பண்ணலாம். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25th ஏப்ரல். டைம் இப்போ வந்து 9:40 ஆகுது. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரீவியஸ் டே லோலேருந்து சப்போர்ட் எடுத்திருக்க மாதிரி நீ சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 22,421. ஓகேவா? இப்போ என்னென்னா நம்ம வந்து டிசைட் பண்ணோம் எப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓஏ பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓஏ வந்து ரெண்டு பக்கமும் இல்லை, ஒரே நியூட்ரலாக இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டல் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. 22,400. ஓகேவா? 22,400 வந்து ஸ்டார்டல் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா ப்ரீமியம் இருக்குது. 56, 58 இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போயிட்டோம். நியூட்ரலு, ஸ்டார்டல். ஓகேவா? 400 தான் இருக்குல்ல, 56, 58 இருக்குது. இந்த ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். டேட் வந்து 25/4/2024 ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகேவா? ஓகே, இப்போ ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஒரு சைடில் வந்து 56, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 58. ஓகேவா? பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது 22,416. அதனால் வந்து எடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:51. ஒரு லெக்கில் வந்து 51 இருக்குது, இன்னொரு லெக்கில் வந்து 56 இருக்குது. ஓகே, அப்போ எவ்வளோ வரும்னா 51, 56னால் வந்து 0.29 வந்து நம்மளோட வந்து டார்கெட்டு. ஓகே, இப்போ பாப்பா என்ன நடக்குதுன்னு. அலர்ட் ஒன்று வந்துருக்குது. ஆக்சுவலாக இங்கே சென்டர் பிவோட்டை வந்து தொட்டிருக்காது உள்ளார. டைம் வந்து 10:10. ஆக்சுவலாக இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 30% வந்து ஹிட்டாக இருக்குது. அதனால தான் அலர்ட் வந்துருக்குது. ஓகேவா? இப்போ என்னன்னா ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் வந்து இதை வந்து புக் பண்ணிக்கணும். இந்த 40 ப்ரீமியம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடில் ப்ராஃபிட்டில் இருக்குது பாருங்கள், இதை வந்து புக் பண்ணிக்கணும். இது வந்து என்னென்னா இதுக்கு மேலே வந்து டிமினிஷ் ஆகும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இதில் வச்சுருப்பாங்க, எல்லோரும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி மேலே போகணும், இல்லாட்டி அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகேவா? ஆனால் இது வந்து ரிஜெக்ஷன் ஏரியா தான் இந்த இடம். ஓகேவா? கொஞ்ச நேரம் கன்சல்டேட் ஆகி தான் உடைக்கும், டக்குன்னு வந்து உடைக்காது. அதனால் இதில் இருக்க ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணிக்கணும். ஃபர்தராக வந்து இது வந்து டிகே ஆகும். இல்லை தேவையில்ல, நான் நேக்கடெல்லாம் வைக்க மாட்டேன், நான் வந்து சேஃபாக தான் வச்சுருப்பேன், எனக்கு வந்து 0.8% ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற போது என்னென்னா நம்ம பொறுமையாக வந்து அப்படியே வச்சுட்டு, ஏன்னா டைமிங் இருக்குது. ஏன்னா காலையில் இந்த 9:30 to 12 o'clock பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே தான் வந்து ஒரு வயலண்ட் மூவ் இருக்கும். அதனால் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பொசிஷன் வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து பொசிஷன் வந்து பில்ட் பண்ணுவாங்க. யாரும் ஒரு பக்கம் வந்து பொசிஷன் பில்டப் பண்ணி ஒரு பக்கம் வயலண்ட் மூவ் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்க. ஓகே, பார்ப்போம். 63.42 63.42 தான் இருக்குது. 0.36% இருக்குது இதில். நம்மளுக்கு டார்கெட் வந்து 0.8%. ஆனால் வந்து 0.3% கூட வந்து சூப்பர் இது தான். ஏன்னா ஈஸியாக வந்து அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிடலாம். பார்ப்போம். நம்ம 0.8% வச்சுருக்கோம். கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கும். 0.3லாம் வந்து ஒரு ½ an hour 1 hour வந்து நம்ம வந்து அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடலாம். 0.8% வந்து கொஞ்சம் நேரம் வந்து டிகே ஆகணும். ஒரு 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணணும். 12 o'clock மேலே இருந்தானா ஒரு வயலண்ட் மூவ் இருக்கும். அதனால் வந்து அதுக்கு மேலே பொசிஷன் வச்சுருக்கோன்னா 0.8%க்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம். இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட் வாட்டி ஹிட் பண்ணும் போதே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். பரவாயில்ல, இருக்கட்டும், அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன் இந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னா, இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷனு 22,453. இது வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் வராது. பார்ப்போம், ஹோல்ட் பண்ணுவோம் பொசிஷனை. ஓகேவா? இது வந்து 132.
132 போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 132 ஓகேவா. லாஸ் வந்து 50,000 காட்டுது. ஓகே, ஃபஸ்ட் வாட்டி இந்த ஸ்டாப்லாம் செட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிடணும். பரவாயில்ல, ஹோல்ட் பண்ணுவோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஹிட் பண்ணிடுடா. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா ரிஜெக்ஷன் நடக்கும். பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த 28 ஹோல்ட் பண்ணும். இந்த இடத்துல இருந்து ஹிட் ஆகும்போது திருப்பி ரிஜெக்ஷன் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிடணும். பார்ப்போம். பெரிய ரிஜெக்ஷன் இருக்கும், ஏன்னா ஸ்ட்ராங்காக ஹிட் பண்ணியிருக்குல்ல, அதனால் ரிஜெக்ஷன் ஆகும். ரிஜெக்ஷன் ஏரியா தான் இது. திருப்பி இந்த இடத்துக்கு சப்போர்ட் வரும்போது 22.4 வரும். அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரிஜெக்ஷன் ஏரியா தான். அதனால் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனை வந்து நம்ம வந்து புக் பண்ணிவிடுவோம். ஓகேவா. அதனால் இது எவ்வளோ இருக்குது, 28 இருக்குல்ல, 28 வந்து எக்ஸிட் பண்ணிப்போம். எக்ஸிட். ஓகேவா. நம்ம இன்னும் வந்து ஒரு லெக்கு மட்டும் தான் இருக்குது, நேக்கடாக இருக்குது. என்னன்னா இது மட்டும் இருக்குது, கால் மட்டும் இருக்குது. ஓகேவா. இந்த ஹை வந்து ரிஜெக்ஷன் ஏரியா. திருப்பி இந்த சப்போர்ட்டுக்கு வந்து 22.421 வரணும். வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா. இப்போ வந்து இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஒரு பொசிஷன். ஓகேவா. இது மட்டும் இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேவா. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபர்தராக வந்து மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லாஸை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்னும் விஷயம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. அதுதான் நம்ம இப்போ ட்ரா பண்ணோம். ஓகேவா. இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு. பிரேக் அவுட் ஆனால் நல்லா ஒரு மொமெண்டம் இருக்கும் போல். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா 2300 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 600 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருக்குது. ஓகேவா. பார்ப்போம் நம்ம இங்கே என்ன பண்ணுறதுன்னு. கொஞ்சம் ரிஜெக்ஷன் வேறு கிடைக்கிது. நம்ம பொசிஷன் வேறு மைனஸில் இருக்குது. இதில் வந்து நம்ம பொறுமையாக வந்து வெளியில் வந்துடணும். ஓகேவா. இந்த ஹையில் இருக்குது, இது ரிஜெக்ஷன் கொடுக்குதா கொஞ்சம் நேரம் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போவோம். 85 கிட்ட வந்து டைம் வந்து 10:45 ஆகுது. இந்த சப்போர்ட்டை வந்து இப்போ வந்து தொடப்போகுது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல டைம். இது இப்போ நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது. இப்போ வந்து 83 இருக்குது. 83 வந்து தப்பிச்சுக்கிற நல்ல வழி. எல்லாம் ஒரு தைரியமான ஆளாக தான் இந்த இடத்துல வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ வந்து 0.1% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம். இல்லாட்டி இல்லை இங்கே ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது 61. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது வந்து இது தொடலை. அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்து கட் பண்ணி வருது ப்ரீமியத்தில். ஓகேவா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது. இந்த இடத்த வந்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 35-38% வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இது மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ரேலி இருக்குது 23,000 வரைக்கும். பார்ப்போம். இந்த 500 தாண்டிச்சுன்னா 23க்கு போயிடும். அதுக்கு மேலே ஒரு ரிஜெக்ஷன் வந்து நடந்ததுன்னா மேனிப்புலேட் பண்ணிவிட்டு திருப்பி இதே இடத்துல சுற்றிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
79 நான் சீக்கிரம் ப்ராஃபிட்டை தரோம். 30% வந்திருக்கு, எடுத்துகிட்டு ஓடலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்கள், தருதா? திருப்பி 84 போயிடுச்சு. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:50. இந்த இடத்துல திருப்பி ஒரு சப்போர்ட் ஒன்று எடுக்க பார்க்குது. ஆக்சுவலாக இங்கே ரிஜெக்ட் ஆகி சப்போர்ட் ஒன்று அடிச்சோன்னா திருப்பி இங்கே திரும்பும். சப்போஸ் வந்து சப்போர்ட் எடுக்கல, இது ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுச்சானா திருப்பி வந்து என்னென்னா 22,367 வரதுக்கு நிறைய வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ 68 இருக்குது. இது வந்து 63 வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ 68 வந்துச்சுன்னா இப்போ நம்ம பொசிஷன் வந்து எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்னா 67%, 0.67% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் வந்து 0.8% தான் டார்கெட்டு. ஓகேவா? ஓகே, பார்ப்போம். ஓகே, 60 கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், 60 நம்ம போட்டோடனே என்னென்னா இது நான் 0.95% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம், க்ளோஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணோம்னா என்ன இப்படி ரிஜெக்ஷன் இருக்குது, செமையாக ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுங்க கீழே. இது வந்து திருப்பி நம்ம லோ, இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதனால் வந்து டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இது எவ்வளோ இருக்குங்க? 51 இருக்கா? 50 இருக்குது. அதனால் 50 போட்டால் சூப்பர் இது இங்கே இடத்துல இதுக்கு 1.3% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஃபர்தராக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து சப்போர்ட் ரீஜனில் இருக்கும். அதனால் வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிட்டு தான் 46, 47 இருக்குது பாருங்கள். 46 வந்து அப்படியே எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது இல்லைங்க. எக்ஸிட்டு 46. ஓகே, எதுக்கு ஒரு வாட்டி பார்த்துப்பாங்க. 49 இருக்காங்க சப்போர்ட் ரீஜனு. அதனால் நம்ம 50லே க்ளோஸ் பண்ணிவிடுவோம், ரிஸ்கில் எடுக்க வேணாம். 50 போட்டு எக்ஸிட்டு. ஓகேவா? இப்போ எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து பேரிஷ் பொசிஷன் வச்சுருக்காங்க. எஃப்ஐஏலாம் கிளைண்ட்ஸாக வந்து புல்லிஷ் பொசிஷன் வச்சுருந்தாங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க பிக் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் டெமினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்படி தான் சிம்பிள். அது நம்ம கரெக்டாக வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக கம்மியை வந்து டார்கெட் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நீங்கள் காலையிலேயே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்தராக வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணி மண்டே குழப்பிக்கிட்டு அது மாதிரிலாம் இருக்க வேணாம். இது பக்கா சப்போர்ட் ரீஜன் இது. அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், டெம்ப்டாக வேணாம். ஓகேவா? ஓகே, பார்ப்போம். பை பை.